இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபோல்டபிள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போனப்போ நல்ல யூஸ் ஆகும். நானும் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு கடையில் தான் கிடச்சிது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியர் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் ஒரு கடையில் வாங்கினது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 கடையில் பர்ச்சேஸ் பண்ணது. எது எந்த கடையில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கோ அங்கே தான் நான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மசாலா டப்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 5.5 பெட்டி தாங்க. ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. உள்ள கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. இது எங்கே வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா பாரிஸில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். இது ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 5.5 பெட்டி இருக்குது. அது சின்ன சின்ன கப்ஸாக இருக்கும். நான் பெரிய பெரிய கப்ஸாக தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்குன்னா மசாலா பவுடர் எல்லாம் போடுறதுக்காக தான். ஒவ்வொன்றிலையும் கரம் மசாலா, அதுக்கப்புறமா ரெட் சில்லி மசாலா இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக தான். கொஞ்சம் பெரிய கப்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி தேடிட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு இடத்துல தான் கிடைச்சிது. அந்த கடையோட பேர் ஞாபகம் இல்லை கரெக்டாக. இது ஹோல்சேல் ஷாப் தாங்க. பாரிஸில் எங்கே போனாலும் ஹோல்சேல் ஷாப் எல்லாம் நிறைய இருக்குது. அங்கே தான் சரின்னு சொல்லிட்டு இந்த இட்லி பாத்திரமும் பார்த்தோம். நல்லாவே இருந்தது. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால இந்த இட்லி பாத்திரமும் வாங்கினோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அண்ணியும் சேர்த்து தான் வாங்கினது. இந்த இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி தான் வாங்கினாங்க. இந்த இட்லி பாத்திரம்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இட்லி பிளேட்ஸ் வருது. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 5 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது. மொத்தமாக ஒரு 20 இட்லி கிட்ட வரும். ஒரே வாட்டி 20 இட்லி செஞ்சிடலாம். இந்த பாத்திரத்தோட குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. இது நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா ரசம் ஏதாவது செய்யறதுக்கும், நிறைய குவான்டிட்டி செய்யறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நானும் ஒரு இட்லி பாத்திரம் வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரெஸ்ட் ஆகிட்டு ஸ்டாண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நானும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக இங்கேயே வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மினி இட்லி தட்டு மட்டும் அவங்க கொடுக்கல, அது செட்டாக வரல. அது தனியாக தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருந்தது. இது கூட ஒரு 14 இட்லின்னு நினைக்கிறேன். 14 இட்லி, அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீமரும் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நான் இந்த மாதிரி ஸ்டீமர் வச்சு தான் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இதே மாதிரி கிடைச்சிது. ஆனால் இட்லி மட்டும் 14 இட்லி ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அந்த இட்லியோட தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது குவாலிட்டியாகவும். அந்த ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. எவ்வளோ நாள் தாங்கும்னு கரெக்டாக எனக்கு தெரில. பார்க்கலாம் எவ்வளோ நாள் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த பாத்திரமும் நல்லாவே இருந்தது. ஹெவி குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதை விட பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாத்திரம் நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. ஹெவி குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஆதர்ஷில் தான் வாங்கினது, ஆதர்ஷ் ஏஜென்சிஸு. இங்கே குவாலிட்டி நல்லாவே இருந்தது. இந்த பாக்ஸஸோட குவாலிட்டி எல்லாமே ரேட்டும் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. அதனால இங்கேயே வாங்கிட்டேன். இது ஒரு 5 கிலோ பிடிக்கிற மாதிரி பாக்ஸஸ்ஸு. எனக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸு 5 கிலோ தனித்தனியாக போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி வாங்கினேன். ஏன்னா நாங்கள் 5 கிலோ பேக் தான் வாங்குறது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கை 30 கிலோ பேக்காக வாங்கிட்டோம். அது இது மாதிரி தனித்தனியா போட்டு வைக்கிறதுக்காக 3 டப்பாவாக வாங்கியிருக்கேன். ஒன்று முடிஞ்சதுமே 1 எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நெக்ஸ்ட் இந்த கேஸ்ட் அயர்ன் தவா தான் வாங்கியிருக்காங்க. எங்கள் அண்ணி தான் வாங்கினது. இது எத்ராஜுலு நாயுடு ஷாப்பில் தான் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா பிஜிஎன் பிராண்டோடது. நல்லாவே இருந்தது. நைஸாக ஃபினிஷிங் நல்லாவே இருந்தது. கேஸ்டைன் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஒழிக்கும். அதுக்காக தான் நான் தான் சொன்னது இது மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நான்ஸ்டிக்கில் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே சீக்கிரமாக டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு நல்லா வருதுன்னு தான் நினைக்கிறேன். பிஜிஎன் பிராண்டில். இது கூட ஹேண்டிலுக்கு சிலிக்கான் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க, கவர் போடுற மாதிரி. இதோடவே வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டியில் தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டாகவே இருந்தது. இது மாதிரி நம்ம கேஸ்டைன் வாங்கினோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நல்லாவே உழைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரோல் மேட்டு வாங்கியிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 rupees.
இது வந்து ஆதர்ஷில் தான் வாங்கினது. நல்லாவே இருந்தது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. 100 ருபீஸ்க்கு வர்த்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோர் ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்காங்க. ஆர்கனைசர்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா மொத்தமாக 10 ஹூக் வர மாதிரி இருக்குது. இதோட ரேட் வந்து 85 என்னவோ நினைக்கிறேன். இது குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. ஏதாவது நம்ம மாட்டுறதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். டோருக்கு வந்து ஹேங் பண்ணிவிட்டு ஷர்ட்டு அது மாதிரி மாட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹேண்ட்பேக் அது மாதிரி கூட மாட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். இங்கே வந்து ஆதர்ஷில் தான் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். எனக்கு வந்து கிச்சன் கபோர்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுக்காக ஒன்று வாங்கினேன். இது மாதிரி அப்பப்போ போகிறப்போ வந்து ஒன்றா வாங்கி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் வந்து அம்மா தான் வாங்கினாங்க. அவங்க ஏதாவது கார்டு அதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசிங் பேக் தான் வாங்கினாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்பு வருது. உள்ளே வந்து 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி வருது. இதில் வந்து நம்ம ரேஷன் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இல்லை ட்ராவலிங் டைம்லேயும் யூஸ் ஆகும். இதோட ரேட் வந்து 33 ருபீஸ். நெக்ஸ்ட் இந்த ஆயில் பாட்டில் தான். இது வந்து சாஸ் பாட்டில்னு போட்டுருக்காங்க. நான் வந்து தோசைக்கு ஆயில் எல்லாம் ஊற்றுறதுக்காக வாங்கினேன். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்த்ததுமே வந்து டக்குன்னு எடுத்துட்டேன். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாக தான் இருந்தது. 56 ருபீஸ்க்கே வந்து இது பாட்டில் தான், கிளாஸ் பாட்டில். மேலே வந்து ஸ்டீலில் வந்து மூடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஹேண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அதுவும் வந்து எத்திராச்சில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேட்ச்லாம் ஒன்று வாங்கினேன். இது உட்டன் ஸ்பேட்ச்லாம் நல்லா 30 ருபீஸ்க்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு வந்து எங்கள் அண்ணி தான் வாங்கினாங்க. இந்த சின்ன ஸ்டாண்டுக்கு வந்து 84 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. எத்திராஜில் தான் வாங்கினது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டு வந்து ஏதாவது அண்டா அது கீழே வந்து வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த சின்னது வந்து பானை கீழே வைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இதோட ரேட்டு வந்து 103 ருபீஸ். பெரிய ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்லாவே இருந்தது. ஹெவி குவாலிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த டேப் தான் வாங்கியிருக்காங்க. இதோட ரேட் வந்து 30 ருபீஸ். இது வந்து அவங்களுக்கு வந்து ஃபில்டர் வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது ஒன்று வாங்கியிருக்காங்க. இது வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாகவே இருக்கும். இது மாதிரி எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபில்டர் ஃபுல்லாக மாற்றாமல் ஜஸ்ட் இந்த டேப் மட்டும் மாற்றினாலே போதும். நெக்ஸ்ட் இந்த ரோப் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு மொட்டை மாடியில் வந்து கட்டுறதுக்காக 2 ரோப்பாக வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து ஒரு ஈச் வந்து 79 ருபீஸுக்கு கிடைச்சது. 2 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டபுள் கிளாஸ் தான் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து இந்த எத்ராஜில் நாயுடு ஷாப்பில் தான் கிடைச்சிது. இது நம்ம எங்கேயாவது டூர் போகிறோம் அது மாதிரி போகிறப்போ வந்து டீ லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதோட ரிவ்யூ வந்து அப்புறமா நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட குவாலிட்டி ஓகே நல்லாவே இருக்குது. இது மாதிரி நம்ம வந்து சின்ன பாக்ஸாக தான் வரும். ஓப்பன் பண்ணால் இப்படி வந்து கிளாஸாகவே மாறிடும், டம்ளராகவே. இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக்லேயும் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு கரெக்டாக தெரில. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஃபோல்டபுள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த முறம் தான் ஒன்று வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 30 ருபீஸ். அன்றைக்கி நான் கடைக்கு போகும்போது தான் கரெக்டாக என்கிட்ட இருக்கிற முறம் உடஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ரா செலவு தான் வருது. என்ன பண்ணுறது, ஒன்று வாங்கலான்னு போனால் இன்னொன்று வாங்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஜெக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஜெக்கு வாங்கணும்னு ஆசை. இது வந்து ஆதர்ஷில் தான் வாங்கினது. சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. நிறைய வீடியோஸ்லாம் இந்த மாதிரி ஜெக்கு காட்டுவாங்க, சூப்பராக இருக்கும். அது ஆசையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.